ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பீரியட்ஸ் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், பீரியட்ஸில் நம்ம எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னாவே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி சும்மா கோவம் வரும், எரிச்சலாக இருக்கும். இது எனக்கு இப்படி தான் இருக்கும், நிறைய பேருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்கலாக நம்ம எல்லாருக்குமே ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய இருக்கும் அந்த டைமில். எனக்கு அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி ரொம்ப இரிட்டேட்டாக இருந்துச்சு. மார்னிங் ஏஞ்சி வரும்போதே எனக்கு அவ்வளோ கோவம், எரிச்சல், காரணமே இல்லை, அவ்வளோ கடுப்பாக இருந்தது. அந்த டைமில் நம்ம ரொம்ப எதையுமே பெருசாக எடுத்துக்கக்கூடாது. எது நடக்குதோ நடந்துட்டு போட்டோம். கொஞ்சம் மைண்டை காமாக வச்சுக்கணும். நெகட்டிவ் தாட்ஸோ இல்லை நெகட்டிவ் எனர்ஜி கூட நம்மக்கிட்ட வராமல் பார்த்துக்கணும். பீரியட் டைமை நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். பிஃபோர் டெலிவரி, ஆஃப்டர் டெலிவரின்னு சொல்லிட்டு மென்டலாகவும் அப்புறம் ஃபிசிக்கலாகவும் நம்ம ரொம்ப மாறி இருப்போம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த 3 நாளும் சரி இல்லை 5 நாளும் சரி, நமக்கானதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லை நம்மளை சரியாக பார்த்துக்காமல் இருக்கிறது, அப்படியெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் டீ, காஃபி இதெல்லாம் குடிக்காமல் சோம்பு தண்ணி எடுத்துக்கிறது. வயிறை நம்ம ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும். அதில் ஹீட்டானதோ இல்லைனா ஹீட்டை தூண்டுற ஏதாச்சும் ஃபுட்டோ போட்டு உள்ளே தள்ளக்கூடாது. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் காஃபி, டீ எல்லாம் எடுத்துக்காமல் நம்ம இந்த 3 நாள் இல்லை 5 நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸாக சோம்பு தண்ணி இல்லாட்டி வெந்தய தண்ணி அந்த மாதிரி குடித்து நம்ம பாடியை கொஞ்சம் கூலாக வச்சுக்கலாம். அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் கம்பு மாவு கூட கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி தான் பண்ணி எடுத்திருந்தேன். இந்த சுண்டல் வெரைட்டிஸ் மட்டும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வடை இல்லாட்டி கிரேவிலையும் அரைச்சி ஊற்றிடுவேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சுண்டல் வேக வைக்கும் போது குக்கரையும் தீய வச்சுட்டேன். நான் தண்ணி கம்மியாக வச்சுட்டு போய் உட்காந்து ஹஸ்பண்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது என்னடா ரொம்ப நேரம் விசில் வரலேன்னு பார்த்தா இந்த லட்சணத்தில் இருந்தது. எப்படியோ கொஞ்சமாச்சும் காப்பாற்றிடுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா பருப்பு கடையில் போட்டு நல்லா இடித்து மேஷ் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு கொத்தமல்லிலாம் சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக பிடிச்சிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு அதில் அப்படியே மெதுவாக ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்க வேண்டியது தான். வேணால் நிறைய நெய், பட்டர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க இந்த மாதிரிலாம் கொடுத்தா சாப்பிட்டுக்கிறாங்க, நம்பி சாப்பிட்றாங்க. பிடிக்குது அவங்களுக்கு ஒரு ரோலு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். அவங்க என்னென்ன ரிஜெக்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்களோ அது எல்லாமே நான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றது. அம்மா ரொம்ப எம்மியாக இருந்தது வேறு சொல்கிறது. எனக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சிரிப்பு வேறு வரும். சும்மா கார்னிஷ்காக கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு ஏதோ ஒரு மேக்கப் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு தொட்டுக்க நம்ம எதுவுமே இல்லாமையும் சாப்பிட்லாம். நான் தயிர் தான் வைக்கலான்னு இருந்தேன். தயிர் இவங்க ப்ளெயினாக உப்பு கூட போடாமல் வச்சு கொடுத்தோன்னா அவ்வளோ அழகாக சாப்பிட்ருவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு மினி விலாகில் சொல்லியிருப்பேன். கிளி என்கிட்ட கேட்காம வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. ஆனால் பூனையை வச்சுட்டு கிளியை வச்சுருக்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வளர்க்குறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோன்னா, கொஞ்சம் நேரம் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டோம். ரூம்லேயே பறக்கட்டும்னு சொல்லிட்டு. பூனைக்குட்டியெல்லாம் அந்த ரூமில் தான் இருந்தது. இருந்தாலும் இது சைக்கிள் கேப்பில் உள்ளே வந்துட்டு திரும்ப இந்த அம்மாவே உள்ளே தூக்கிட்டு போயிட்டேன். கழுத்தை பிடிச்சி தூக்குறதுக்கு யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க. பூனையெல்லாம் அப்படி தான் தூக்குவாங்க. அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். மேபி கிளி எடுத்துகிட்டு போய் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். பறக்க விட முடியாது. ஏன்னா கொஞ்சம் பறக்குது, திரும்ப கீழே விழுந்துருது. சரியாக வெட்டலையா இல்லை இது பேபியா அடல்ட்டானே எனக்கு கரெக்டாக தெரியல. ஹஸ்பண்ட் எதுவுமே கேட்டு வாங்காமல் வந்துட்டாங்க. சரி நம்ம பெட் ஷாப்லையாச்சும் கொடுத்துடலாம், யாராச்சும் நல்ல ஒரு வீட்டில் இருக்கும். நம்ம வெளியில் விட்டாலும் அதுக்கு நல்லது இல்லைல்ல.
அதான் யோசித்து வச்சுருக்கேன். மெயின்டெனன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே இருக்க ஸ்கூல் டைமிங் வெதருக்கெலாம் வந்து நம்ம நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பூனைக்கிட்ட இருந்தால் காப்பாற்ற கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம கண் எதிரில் எதுவும் நடக்காமல் இருந்தால் சரின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலான்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் டெட் எக்ஸாமில் யார் யார் எழுத போகிறீங்க, யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க டெட்டை பற்றி தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு வந்து பிடிச்ச ஜாப்னால் டீச்சிங் ஜாப் தான். அது வந்து நான் ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணல. அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக நான் போயிட்டு டிடிஎட் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸ் வந்து நமக்கு ட்ரைனிங் போடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஸ்கூல், அப்புறம் வந்து மிடில் ஸ்கூல், அந்த மாதிரி. எனக்கு அந்த அந்த ட்ரைனிங் பீரியட் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அந்த ஜாப் வந்து நான் அவ்வளோ லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் வந்து நான் இப்போது ஊராக சுற்றுறதுனால அந்த ஜாபெல்லாம் நினச்சே பார்க்க முடியல. ஆனால் ஆசையாக இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். டெட் எக்ஸாம் நம்மளால் எழுத முடியுமா அப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினச்சாலும் எக்ஸாம் வந்து நவம்பரில் வச்சுருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீலிங்காக இருக்குது. மேலே வச்சா நல்லா இருந்திருக்கும். எதுக்கு இந்த பார்ஷியாலிட்டியோ என்ன பாலிட்டிக்ஸ் தெரியல. அப்புறம் பீரியட் கேரை பற்றி திரும்ப கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ளூயிடாக எடுத்துக்கணும், இளநீர் குடிக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கிறதே இல்லை. இப்போ எனக்கு ஒரு 3 மந்த்தாக தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள கேர் பண்ணணும், இவங்கள கேர் பண்ணணும். அதெல்லாம் அது வந்து செல்ஃபிஷ்லாம் சொல்ல முடியாது. செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் எது வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் சாப்பிட்றது பீரியட் டைமில் வந்து அதை வந்து பெருசாக ஒரு டிசீஸ் அளவுக்கு நம்ம மைண்டில் வச்சு இது பண்ணுறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். 100% சொல்கிறேன். ஆனால் பிஃபோர் மேரேஜோ அந்த ஏஜ்லலாம் வந்து எனக்கு பீரியட்னால் அந்தளவுக்கு ஒரு கஷ்டமே தெரியாது. அதுவும் நார்மல் டேஸ் மாதிரி அவ்வளோ ஈஸியாக தான் நான் கடந்திருக்கேன். ஆனால் இப்போல்லாம் வந்து மேபி ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம். நான் வந்து வேறு ஊராக சுற்றுறதுனால அப்படி இருக்கும்னு ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா நினைப்பீங்க. நிஜமாகவே வெதர், அதுக்கப்புறம் வந்து நம்ம இருக்கிற ஏரியாவில் தண்ணி, அதை பொறுத்து நம்மளோட பாடி எல்லாமே மாறும். மெயின் என்ன விஷயம்னா, நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தெம்பாக வந்து நம்ம எல்லோரையும் பார்த்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப செலவு பண்ணி தான் நம்ம உடம்பு பார்த்துக்கணும், கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட கிச்சன்லேயே நிறைய விஷயம் இருக்கும். ஒரு தோசை சுடும் போது மேலே எள்ளு தூவி சாப்பிட்றது, கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிறது, சின்ன சின்ன விஷயந்தான். அதுலேருந்தே நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸாக நம்மளை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்றது, இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து காஞ்ச திராட்சை இருக்குல்ல, அதை ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கிறது. நைட்டே வந்து ஊற வச்சிடணும். திராட்சையை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு குடிக்கிற தண்ணியில் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது. அதே போல் வெந்தயத்தை ஊற வச்சு குடிக்கிறது. சின்ன சின்ன விஷயந்தான். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டாவே போதும். அதே போல் அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆக்டிவாக இருக்கணும். அப்படியே சோர்ந்து வந்து உட்காந்துடக்கூடாது. எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தாவே நம்ம நோயாளி ஆகிட்டோமான்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங் ஆயிரும். எனக்கு வந்து ஓடிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் முடிச்சுட்டு உட்காரணும். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. நம்மள மாதிரி அடுத்தவங்க இருப்பாங்க. நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. ஒருத்தர் பாடி ஒரு மாதிரி தான் இருந்தாலும் வந்து லைட்டாக வாக்கிங் போகிறதோ, பிடிச்ச விஷயம் செய்கிறதோ, அந்த நேரத்தில் மெயினாக வந்து நம்மளை பிடிக்காதவங்களையோ, நமக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம யோசிக்கவே கூடாது. எந்த விஷயம் நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ அதை மட்டும் நம்ம யோசிக்கிறது. நம்ம மைண்டை வந்து ரொம்ப காமமாக சந்தோஷமாக வச்சுக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு. குழந்தைங்களுக்கு எக்ஸாம்லாம் போகிறதுனால வீடியோஸ் வந்து என்னால் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. வீக்லி ஒன்ஸுன்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோலாம். நான் வந்து பேக்கிங் வீடியோஸ்லாம் செப்பரேட்டாக போடலான்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து ஹஸ்பண்ட் மீன் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சம்டைம்ஸ் வந்து அதிசயமாக இடையில வந்து ஒரு நாள் நான்வெஜ் இருக்கும். மீன் குழம்பு வந்து என்னோடய ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தேன். நான் வந்து மீன் குழம்பு, மட்டன் குழம்பு வந்து நிறைய வெரைட்டிஸில் பண்ணுவேன். அது என்னவோ எனக்கு ஒரு முறைக்கு அடுத்த முறைக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஒரே ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுவேன். நானும் நினைப்பேன் தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வைக்கலாமான்ற அளவுக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. மினி விலாக்ஸ் தான் மோஸ்ட்லி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாம். அன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தேன். நம்ம வந்து சாதம் கொஞ்சம் ரொம்ப சூடாக இல்லாமல் வடித்து கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணியாக மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில டைம்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். எனக்கு வந்து அன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதை தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணியிருக்கேன்.
நைட்டு வந்து இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வேறு மாவும் இருந்துச்சு. எப்பவுமே வந்து மீன் குழம்பு வைக்கும் போது எனக்கு மாவு இருக்காது, அது என்னவோ தெரில ராசி. இன்றைக்கி வந்து மாவு இருந்துச்சு, ஜாலின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நைட்டுக்கு வந்து மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ஊற்றுறோம், மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம், அப்படி தான் நினச்சிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விலாகோட எண்டிங்க்கு வந்துவிட்டோம். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்பினீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விலாக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. உங்களோட தாட்ஸை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை.